அம்மாவாசைக்கு வேட்பாளர் பட்டியல், பௌர்ணமிக்கு தேர்தல் அறிக்கை, வளர்பிறையில தொகுதி பங்கீடுன்னு ஊருக்குள்ள அரசல் புரசலா பேச்சுக்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் கட்சிகள்லாம் மௌனம் சாதிக்கிறாங்களாம், பேசிக்கிட்டாங்க. தலைவா, போன தடவை சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சு நடந்துட்டு இருக்கும் போதே நாங்க தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை கூட்டினாங்க. அந்த மாதிரி இப்போ வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, பேசிக்கிட்டாங்க. வேட்பாளர் பட்டியல்ல பேரை அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்குனா 2 தரப்புலையுமே தேர்தல் வேலை செய்யறதுல பாதிப்பு வரும். அது மட்டும் இல்லாம கூட்டணி குழப்பமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு முன்னெச்சரிக்கையா இருக்கிறாங்களாமா, சொல்லிக்கிட்டாங்க. ஒருவேளை முதல் கட்ட பட்டியல் ஒண்ணு வெளியிடுவோம், அதுக்கு அப்புறம் பிரச்சாரத்தையே நடத்துவோம் அப்படின்னு ஆலோசனை ஒண்ணு நடந்துச்சான். ஆனா பட்டியலை மட்டும் ரெடி பண்ணி வையுங்க, அறிவிப்பா அப்புறம் பார்த்துக்கலான்னு ஆளுங்கட்சியில சொல்லிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, திமுகவுல கூட்டணி எல்லாம் உறுதியானதுக்கு அப்புறம் தான் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவாங்களாம். முதல்ல தேர்தல் அறிக்கை, அப்புறம் கூட்டணி, அப்படியே தொகுதி பங்கீடு, அதுக்கு பிறகு வேட்பாளர் பட்டியலை வெளியிடலாம்னு பேசிக்கிட்டுதாங்க ஐயா. மக்கள் நல கூட்டணியில தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேட்பாளர் பட்டியலை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். 4 கட்சியுமே தனித்தனியா ஒரு பட்டியலை ரெடி பண்ணிட்டு தான் பேச்சே நடத்தினாங்களாம், சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, முதலா தேர்தல் அறிக்கை வெளியிட்டு முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சு முதலா தேர்தல் பிரச்சாரம் பண்ண பாட்டாளி மக்கள் கட்சியும் வேட்பாளரை அறிவிக்காம பதுங்குறாங்களா, பேசிக்கிட்டாங்க. கூட்டணி முடிவுகள் தெரிஞ்சதும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள வேட்பாளர் பட்டியல் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா கட்சிகள் எல்லாம் ஏப்ரல் முதல் வாரம் அறிவிக்கலாம் அப்படின்னு காத்திருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. பாஜக சார்பில் 40 தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் தயாரா இருக்குதாமா. அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் தனித்தனியா 40 தொகுதிக்கு பட்டியல் தயார் செய்யறாங்களாமா. ஆனா 2 கட்சிக்குமே டெல்லியில இருந்து தான் அறிவிப்பு வரணுமாமா, சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைப்படி வேட்பாளர் பெயரை அறிவிச்சுட்டா தேர்தல் செலவு கணக்கையெல்லாம் அவரு தலையிலே கட்டிடுவாங்க. அதனால வேட்பாளர் பெயரை கொஞ்சம் லேட்டாவே அறிவிக்கலாம்னு இருக்காங்களாம். உண்மையான காரணமும் இதுதானா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா.